தையிட்டி விகாரை தொடர்பாக புத்த சாசன அமைச்சும் இராணுவத்தினரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தவர்கள் இப்ப அவர்கள் அதை நிர்வகிக்க முடியாது என்கின்ற பொருள்பட கழிச்சிருக்கிறார்கள். தையிட்டி விகாரையை பாதுகாப்பு தங்களால் நிர்வகிக்க முடியாது என்கின்ற பொருள்பட இந்த போராட்டம் நடந்த பிறகுதான் இப்ப விகாரைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மனித புதைகுழிகளின் இடமாகத்தான் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுவதாக வேலன் சுவாமிகள் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஒரு சில பிரச்சனைகளை பூதாகரமாக்குகிறார் கூட முன்னைய காலத்தில் அரசாங்கத்துடன் மஹிந்த ராஜபக்சவனுடைய குற்றங்களை வெளியில கொண்டு வருவோம், அவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என்கின்ற பிரச்சாரங்களை செஞ்சுதான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகள் நிறைவடைந்து விட்டது, இந்த வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற சிறப்புரிமைக்காக அவரை விட்டுவிட முடியாது. இப்ப தன்னுடைய முகநூல் பதிவில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கு மன்னிப்பும் கோரியிருக்கின்றார். ஜெஃப்னபிடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். தையிட்டி விகாரை தொடர்பாக புத்த சாசன அமைச்சும் இராணுவத்தினரும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தவர்கள். அந்த வகையில் அது தொடர்பான பல விடயங்களும் வெளியாகி இருக்கின்றது. அதில் புத்த சாசன அமைச்சின் செயலாளர் அது தொடர்பான பல விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கின்றார். அதில் முக்கியமாக அவர் என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையிட்டி விகாரை தொடர்பாக இராணுவத்தினர் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தவர்கள். அந்த வகையில் இராணுவத்தினர் நிர்வாகத்துக்கு கீழே தான் தையிட்டி விகாரை இருந்தது. இப்பயும் இராணுவத்தினர் நிர்வாகத்துக்கு கீழே தான் இருந்து கொண்டிருக்குது. அந்த வகையில் அவர்கள் தான் அங்கே கட்டுமான பணிகளையும் மேற்கொள்கின்றார்கள். அங்கே ஒரு மதகுரு தங்குவதற்குரிய ஒரு இடமும் இருக்கின்றது. ஆகவே இப்படியாக இந்த இராணுவ நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்கிற அதே நேரத்தில் இப்போ அவர்கள் அதை நிர்வகிக்க முடியாது என்கின்ற பொருள்பட கழிச்சிருக்கிறார்கள் பாதுகாப்பு அமைச்சு. அதாவது தையிட்டி விகாரையை பாதுகாப்பு அமைச்சு தங்களால் நிர்வகிக்க முடியாது என்கின்ற பொருள்பட கதைச்சிருக்கின்றார்கள். அந்த வகையில் அதை புத்த சாசன அமைச்சுக்கு கீழே பதிவு செய்யணும் என்றும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் புத்த சாசன அமைச்சின் செயலாளர் அத்தபத்து அவர்கள் சொல்கின்ற பொழுது அது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டு தான் இருக்கின்றது. ஆனால் அந்த பதிவு செஞ்ச இடத்துல இப்போ வெறும் நிலம் மட்டும்தான் இருக்குது. ஆக இது தொடர்பாக நாங்கள் யோசித்தான் முடிவெடுக்கணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் கடற்படையினர்கிட்டையும் இராணுவத்தினர்கிட்டையும் விகாரைகள் அவர்கள் நிர்வகித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது தொடர்பான ஒரு குழப்ப நிலை ஒன்று இருக்குது. ஆகவே பாதுகாப்பு அமைச்சர், அதாவது இந்த இராணுவத்தினரோ கடற்படையினரோ இந்த விகாரை நிர்வகிக்க முடியாதென்றால் உடனடியாக அதற்கு ஏதாவது மாற்று ஏற்பாடுகளை செய்யணும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஏற்கனவே தையிட்டியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட திஸ்ஸவிகாரைக்கு எதிராக பல போராட்டங்கள் நடந்தது. அதில் இன மத பேதமின்றி பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த போராட்டம் நடந்த பிறகுதான் இப்ப விகாரைகள் தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த போராட்டத்தின் பின்விளைவாகத்தான் இது நடந்திருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிற அதே நேரத்தில் இந்த போராட்டம் பலராலையும் பேசப்பட்ட ஒரு போராட்டமாக மாறி இருக்கின்றது. அதாவது இந்த போராட்டத்தில் முஸ்லீம் சமூகம் கலந்து கொள்ளினும், அது மட்டுமில்லாமல் சிங்கள தரப்பினர்ந்து கூட இந்த போராட்டம் தொடர்பாக பேசுகின்ற அளவுக்கு சாதாரண சிங்கள மக்கள் கூட பேசுகின்ற அளவுக்கு இந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக நடைபெற்றிருந்தது. அந்த வகையில் ஆண்ட்ரோ மாரஸ்நாயக்க ஆட்சி அமைத்த பிறகு இந்த தமிழர் தீர்வு தொடர்பாக நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக பெரிதாக பேசுவது குறைவாக இருந்தது. அந்த வகையில் நில உரிமையாளர்கள்ட்ட தான் நிலம் இருக்கணும் என்று ஆண்ட்ரோ மாரஸ்நாயக்க அவர்கள் கூறியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த விகாரை ஆக்கிரமிப்பு தொடர்பாக அவர் எந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்று இன்னுமே தெளிவுபடுத்தப்படவில்லை. ஆகவே மாற்றுக்காணிகள் தரலாம் என்று கூறியிருந்த அதே நேரத்தில் ஆளுநர் கூட இந்த மாற்றுக்காணியை மக்கள் வேண்டுகின்றார்கள், விரும்பி கேட்கின்றார்கள் என்கிற பொருளில் கதைச்சிருந்தார். ஆனால் அது தொடர்பான ஆய்வுகள் நடத்தின மக்களுக்கு இந்த மாற்றுக்காணிகளில் எந்த ஒரு இந்த மாற்றுக்காணிகளை வாங்கியது தொடர்பான ஈடுபாடு இல்லை என்று தெரிய வந்திருக்காங்க. குறிப்பாக இதற்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அண்மையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மக்களோடு தான் பேசியதாகவும் அவர்களுக்கு இந்த ஆர்வம் எதுவும் இல்லை, மக்கள் கேட்பதெல்லாம் தங்களுடைய காணிகள் தங்களுக்கு வேண்டும் என்று தான் கேட்கின்றார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே இந்த விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஏற்கனவே இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பாக அரசாங்கம் இன்னமுமே இந்த விகாரையை அந்த விகார நிலத்துக்கே கொடுத்து விட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்குதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. ஆனால் இந்த போராட்டங்களுக்கு பிறகு ஏதோ ஒரு வகையில் ஒரு சில சலசலப்பும் சில மாற்றங்களும் ஏற்படும் என்ற நம்பிக்கையும் இப்போ இருக்கின்றது.
அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். இந்த விகாரைகள் தொடர்பாக வேலன் சுவாமிகள் அவர்கள் அண்மையில் பேசியிருந்த பொழுது ஒரு கருத்தை கூறியிருந்தார். அதாவது இந்த விகாரைகள் மனித புதைகுழிகளாக செயற்படுகின்றன என்கின்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. செம்மணியில் நடந்த படுகொலைகள் உங்களுக்கு தெரியும். கிருசாந்தி கூட அங்கே தான் படுகொலை செய்யப்பட்டார். அந்த வகையில் அங்கே இருந்த படுகொலை என்ற உடல் எச்சங்கள் நாவக்குழி விகாரைக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கின்றதா, அதால தான் திடீரென அதில் நாவக்குழி விகாரை முளைத்ததா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் திஸ்ஸ விகாரை, அதாவது தையிட்டியிலேயும் இந்த போர்ச்சூழலில் ஒரு ஆக்ரோஷமான நிலையில் தான் இந்த தையிட்டி பிரதேசம் காணப்பட்டது. ஆகவே இந்த தையிட்டி விகாரையும் உண்மையிலேயே இந்த மனித புதைகுழிகளின் இடமாகத்தான் இருக்கின்றதா என்கின்ற சந்தேகம் எழுவதாக வேலன் சுவாமிகள் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆகவே விகாரைகளை அகற்றுகின்ற பொழுது இந்த விடயங்களும் வெளிவந்து விடுமோ என்கின்ற பயம் அரசாங்கத்துக்கு இருக்கின்றதா, அல்லது இந்த போர்க்குற்றவாளிகள் என்று சொல்லப்படுபவர்களுக்கு இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்ற அதே நேரத்தில் ஏற்கனவே இந்த மனித புதைகுழிகள் சம்பந்தமான எந்த ஒரு விடயங்களும் வெளிவராமல் மறைக்கப்பட்டே இருக்கின்றது. உதாரணமாக இந்த கொக்கு தொடுவாயாக இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் மன்னார் சதோசா புதைகுழியாக இருக்கலாம். இப்படி பல புதைகுழிகளும் இன்னுமே விடை காணப்படாத நிலைமையில் தான் இருக்குது. அந்த விடை காணப்படாத நிலைமையைப் போல தான் இப்போ இந்த விகார நிலைமைகளும் இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இது தொடர்பான உரிய உரிமையாளர்களுக்கு என்ன தீர்வு என்கிறத வெளிப்படையாக அரசாங்கம் சொல்லணும் என்று இப்போ காணி உரிமையாளர்களும் கேட்ட வண்ணமே இருக்கின்றார்கள். கண்டிப்பாக மக்கள் நியாயமான மக்கள் இருப்போம். நாங்கள் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகளை செய்வோமானால் மக்களே எங்களை விரட்டி அடிப்பார்கள். நாங்கள் நம்புகிறோம் மக்கள்கிட்ட தான் உரிமை இருக்குது. அதனால் நாங்கள் மக்களுடன் மக்களாக நிற்கின்றோம். மக்களுடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்கிறோம். இன்று எடுத்துக்கொண்டால் ஒரு சில பிரச்சனைகளை பூதாகரமாக்குகிறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும். இன்றை எடுத்துக்கொண்டால் டக்ளஸ் தேவானந்தா கூட முன்னைய காலத்தில் அரசாங்கத்துடன் இருந்து ஒரு கையெட்டியில் போயிருக்கிறார். நாங்கள் பிரச்சனை இருக்கின்றது, அதை நாங்கள் உணர்கிறோம். அது நிதானமாக பிரச்சனைகளை கையாள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் அவருடன் கதைத்திருக்கிறோம். அதுகளை கதைக்கிறதுக்கு டைமை கேட்டு ஏற்பாடு செய்து கொடுக்க தீர்மானிக்கும் அந்த காணி உரிமையாளர்களுடன் அது முடிவு அங்கே எடுக்கப்படும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் நாங்கள் பார்க்கணும். மஹிந்த ராஜபக்ச தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச உங்களுக்கு தெரியும். இந்த மஹிந்த ராஜபக்சவை அவருடைய விஜயராம் வீட்டிலேருந்து வெளியேறணும் என்றும் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் அவர் இன்னுமே வெளியேறே இல்லை. அதன் பிறகு அவருடைய வீட்டுடைய தண்ணீர் துண்டிக்கப்பட்டது என்று சொல்லியிருந்தார்கள். அதுவும் இப்போ ஒரு பொய்யான தகவல் என்றும் அந்த தகவலை சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும். ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நடந்த ஒரு அரசியல் ஆய்வு நிகழ்ச்சியில் மஹிந்த ராஜபக்சவுக்கு இந்த அரசாங்கம் பயப்படுகின்றதா, அவர்கள் மேலே கை வைக்க பயப்படுகின்றதா என்கின்ற ஒரு நிலையில் அவர்கள் கழிச்சிருக்கின்றார்கள். அந்த ஆய்வு நிகழ்ச்சியில் அவர்கள் உரையாடி இருக்கின்றார்கள். அந்த வகையில் மஹிந்த ராஜபக்சவனுடைய குற்றங்களை வெளியில் கொண்டு வருவோம், அவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்துவோம் என்கின்ற பிரச்சாரங்களை செஞ்சுதான் தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பிறகுமே இது தொடர்பான விஷயங்களை முன்வைச்சது. ஆனால் இன்னமுமே அது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையிலும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் நாமல் ராஜபக்ச மீது பல வழக்குகள் தொடரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நல்லாட்சி காலத்தில் ஒரு நிறுவனத்தை, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு நிறுவனத்தின் மேலே தொடரப்பட்ட வழக்கும் இவர் மேலே போடப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நிறுவனத்தோடு ஒருங்கி செஞ்சு 15 மில்லியன் ரூபாய் வரையில் ஊழல் செஞ்சிருக்கிறார்கள் என்கின்ற பொருள்பட அவருக்கு எதிரான வழக்கு கொடுக்கப்பட்டது. அந்த வழக்கு அண்மையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் விசாரணைகள் நிறைவடைந்து விட்டது. இந்த வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு நாங்கள் அனுப்பிட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையில் இந்த வழக்கு மீண்டும் பிற்போடப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில் இந்த விசாரணைகளை முன்னெடுத்த வண்ணமே இருக்கின்றதே தவிர, ஆனால் அதற்கான தீர்வு திட்டங்கள் வந்தாண்ட இல்லை. ஏற்கனவே இந்த உகண்டாவில் இருக்கிற பணத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அது தொடர்பாக அதற்கு பின்வருகின்ற காலத்தில் பேச்சுவார்த்தையே காணப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் முன்னைய அரசாங்கங்கள இந்த நாணய உடன்படிக்கை தொடர்பாக மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள். ஆனால் மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் தொடர்கின்றது. ஏற்கனவே இந்த ரணில் செய்த சில விடயங்களைத்தான், ரணில் போன பாதையில் தான் இந்த அரசாங்கம் தொடர்கின்றதா என்கின்ற கேள்வியும் சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிற அதே நேரத்தில் இந்த மின்சார துண்டிப்பு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கவலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் முன்னைய அரசாங்கம் சேர்ந்த ஒரு இந்த பொருளாதார ரீதியான சீர்திருத்தங்களில் ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த மின்சார துண்டிப்பு. அதால் பல வியாபாரிகள் உட்பட பொருளாதார ரீதியில் பலர் தங்களுடைய
நஷ்டங்களை பெற்றுக்கொண்டார்கள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கல்வி ரீதியாகவும் பல பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த மின்தடை ஏற்படுகின்ற அதே சூழ்நிலையில் தான் முன்னே காலகட்டத்திலேயும் பொது பரீட்சை இருந்தது. அந்த வகையில் இப்பயுமே காபோதா சாதாரண பரீட்சைக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் இந்த மின்தடை ஏற்பட்டிருக்கின்றது. இது மாணவர்கள் மத்தியிலேயும் ஒரு விசனத்தை ஏற்படுத்தியிருக்கிற அதே நேரத்தில் இதற்கு சரியான காரணம் என்ன என்று இன்னுமே குறித்த அதிகாரிகள் தெளிவுபடுத்த இல்லை என்பதுதான் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகமாக இருக்கின்ற அதே நேரத்தில் எதிர்க்கட்சியினர் வைக்கின்ற விமர்சனங்களும் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏற்கனவே எதிர்க்கட்சியில் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உண்மையிலேயே இவர்கள் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு கதகாய் சொல்லிருக்கிறார்கள். முதல் குரங்கை சாட்டினார்கள், பிறகு முன்னே அரசாங்கம் செய்த விடயம் என்று சொன்னார்கள், இப்போ வேறொரு விடயத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு விடயமாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்ற பொழுது அந்த விடயமும் மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விடயமாக மாறி இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் தொடர்பான ஒரு விசனமும் இப்போ மக்கள் மத்தியில் எழுந்த வண்ணமே இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா, வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அண்மையில் ஒரு கைகலப்பில் ஈடுபட்டிருந்தார். அது தொடர்பான காணொலிகளும் வெளியானது. ஒரு தனியார் விடுதியொன்றுக்கு உணவருந்த சென்ற வேளை அங்கு இருந்த நபர்களோடு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பிரகாரம் அவர் அந்த நபர்களை தாக்கி அவர் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இது தொடர்பாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க அவர்கள் பேசுகின்ற பொழுது, உண்மையிலேயே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற சிறப்புரிமைக்காக அவரை விட்டுவிட முடியாது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் ஒரு உயரிய சபையின் உறுப்பினர் என்ற வகையில் இப்படியான செயல்களை செய்யக்கூடாது. அவர்களுடைய செயல்கள் மக்களால் உற்று நோக்கப்படுகின்றது. ஆகவே மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய நபர் இப்படியான விடயங்களை செய்யக்கூடாது என்ற பொருள்பட அவர் சொன்னது மட்டுமில்லாமல், அவருடைய சிறப்புரிமைக்காக நாங்கள் சும்மா விட்டுட்டு போக மாட்டோம், ஏதோ ஒரு சட்ட நடவடிக்கை அவர் மேலே எடுக்கப்படும் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே போலீஸார் கூட ஏதோ ஒரு விடயம் தொடர்பாக பேசுகின்ற பொழுதோ, என்ன விடயங்களை விசாரணை செய்கின்ற பொழுதோ அமைதியான முறையில் தான் விசாரணை செய்யணும் என்று இருக்கு. ஆகவே பொதுமக்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அந்த சட்டம் பொருந்தும் என்ற பொருள்பட புத்திக மனதுங்க அவர்கள் பேசியிருக்கிறார். அதற்கு பிறகான காலப்பகுதியில் இப்போ தன்னுடைய முகநூல் பதிவில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதற்கு மன்னிப்பும் கோரியிருக்கின்றார். உண்மையிலேயே நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து அவருக்கு அடித்ததிட்டு வருந்துகின்றதையும் விட வைத்தியராக இருந்து அவருக்கு அடித்ததிட்டு வருந்துகின்றேன். உண்மையிலேயே ஒருவருக்கு வைத்தியம் செய்ய வேண்டிய இந்த கை ஒருவரை தாக்கி இருக்கின்றது. பெண்களை பற்றி அவதூறாக பேசுகின்ற பொழுது ஒரு சமயம் எங்களுடைய பொறுமையும் எல்லை மீறி விடுகின்றது. அதனால தான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது. உண்மையிலேயே இது தொடர்பாக என்னுடைய வருத்தத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவருடைய அந்த முகநூல் பதிவில் அவர் இட்டிருக்கின்றார். இப்படியாக அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான சர்ச்சை நீடித்த வண்ணமே இருந்த அதே நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ பிரச்சனையில் சிக்காமல் இருந்தாலும் கூட ஒரு சில நாட்களின் பிறகு மீண்டுமே ஏதோ ஒரு சர்ச்சையிலையோ அல்லது பிரச்சனையோலையோ சிக்கிறத காணக்கூடிய மாதிரியே இருக்குது. அண்மையில் போலீஸாரோட ஒரு பிரச்சனை நடந்தது, அதற்கு பிறகு ஒரு கைது, அதற்கு பிறகு இப்போ இந்த பிரச்சனை தொடர்பாக போலீஸார் இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட என்ன அவருக்கு எதிராக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது என்பது இதுவரைக்குமே தெரியாது. பாராளுமன்றத்திலேயும் இது தொடர்பாக பேசப்படுமா, அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். உண்மையிலேயே இப்படியாக பல விடயங்கள் எங்களோட தென்னிலங்கை பரப்பிலையும் சரி வடகிழக்கு பரப்பிலையும் சரி நடந்த வண்ணமே இருக்கின்றது. தொடர்ந்தும் இந்த தகவல்களை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பொன்னியின் சேனலோடு இணைஞ்சிருங்க. நன்றி, வணக்கம்.